என் தமிழ் சொந்தங்களே பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து வித்தியாசமாக என் தோழி என்னுடைய கடை எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வலிமை. என் நெருங்கிய தோழி ஒரு அற்புதமான இதயம் இன்று இந்த கடையை திறந்து வைப்பதை நான் பெருமை அடைகிறேன். இதை போல் எல்லாரும் இது மிகச் சிறப்பாக இந்த போட்டி செயலி வளர வேண்டும். நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் 2 முறையாக வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. இந்த கடை ஓப்பனிகள் எனக்கு பிடித்ததுன்னா வடிவனுடைய சுத்தமான இதயம். என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவதில்லை. இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன் குணசேகரன். என் நண்பர் சுரேஷ் காமாட்சி இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார். இப்படி நான் உட்கார்ந்து பேசுவது அதிசயம். ஆனாலும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்து கொள்ள வடிவனுடைய இந்த திறப்பு விழாவுக்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லவில்லை. என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையில் மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ் வடிவெழுது அப்படிங்கிறதுக்கு நான் எங்கேயுமே பிசினஸ் தன்னம்பிக்கை என் தோழி அது நிச்சயமா சிறப்பாக இருப்போம். நீங்க வந்திருக்க மனிதனை பார்த்தாலே வடிவுக்கு இந்த குறுகிய இவ்வளவு நண்பர்களா கடைசியாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் இல்லை ரொம்ப நல்ல சிரிப்புல பாருங்க ஒரு சுத்தம் சூப்பர். சோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை போட்டி செய்வதற்கு. அமைச்சர் குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லி சுரேஷ் காமாட்சி அதெல்லாம் முக்கியவர். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தான் சென்னையை மொத்தமாக வீட்டியிருந்திருப்பார். நல்ல மனுஷி, நல்ல இதயம். நான் இவங்களை நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழிக்காக தான். காமாட்சி பேசுறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்க படங்கள்ல பார்த்து வியந்த நிறைய ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்து வியந்திருக்கேன். அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட எங்க எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் சிகரம் ஐயா, உங்களுக்கு வணக்கம். அப்போ எல்லாரும் வந்து சார் வந்து குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இவங்களை வந்து வைத்தியா தான் தெரியும். நாங்க அவங்களை அப்படிதான் கூப்பிடுவோம், வைத்தி சார்னு. ஸோ சச் அ குட் சோல். இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் பிளஸ் இங்க போட்டி கோனர் வடியக்கா அவங்களுமே வந்து சார் சொன்ன மாதிரி ஷீ இஸ் சச் அ குட் சோல். ரொம்ப ஸ்வீட் பர்சன். ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இந்த பண்டாலாம் எதுவுமே கிடையாது, யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பர்சன்ஸ் வந்து இங்க எவ்வளவு குறுகிய காலத்துல இவங்களுக்காக வந்து நிக்கிறாங்க. சச் அ கைண்ட் ஹார்ட்டட். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு, ஒரு அழகான நாளை பொழுதுல நீங்க கூப்பிட்டதுக்கு, உங்க எல்லாரும் வந்து சந்திச்சதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பிசினஸ் இன்னும் மேலும் வளரணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரேகா. எங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
நான் வடிவாக்கா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப அவங்களோட பிசினஸ் வந்து கோ ஆக ஹார்ட்டி விஷஸ் டு யூ வடிவாக்கா. இங்க இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட அழைப்பு எடுத்து வந்ததுக்காக நன்றி. எல்லாரும் சொல்றாங்க நான் போல்டான பொண்ணு, நான் அதெல்லாம் செஞ்சேன்னு. அப்படி இல்லை. இந்த ஊர்ல உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளவு நான் செஞ்சேன். முக்கியமா டெல்லி பாபா சார், அப்புறம் சுரேஷ் காமாட்சி, இதனால அவங்களே டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சேன். இன்னமும் இந்த கடை திறக்கிற நோக்கம் எனக்கு என்னன்னா, இங்க உள்ள சிங்கிள் மதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் டெய்லரிங் ஏதாவது ஒரு பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா என் ஊர்ல அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்க இருந்து தானே நாங்க அங்க போனோம். சரி, ஏன் நம்ம இந்த ஊர்ல ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம். சோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கடை திறக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வடிவு வந்து எங்களுக்கு ஒரு மகள் மாதிரி. ஐயா, எங்களுக்கு ஒரு மகள் மாதிரி. ஒன்னும் அவங்க விட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயம் வந்து எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க. அது வந்து சம்திங் தட் நம்ம எல்லாரும் பெருமைப்படுற வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எல்லாரும் சொன்ன மாதிரி you be a great entrepreneur one of these days. அவங்களுக்கு good luck நம்ம விஷ் பண்ணுவோம். Thank you. இன்னைக்கு வந்து என் இந்திய தமிழ் மக்களே அப்படின்னு உலக தமிழர்களே கட்டி போடுற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம பாரதி ராஜா சார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது ரொம்ப, அவர் இருக்கிற மேடையில நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஜேகேவி அப்படின்ற பொட்டிக்கை வந்து திறந்தது வந்து நம்ம சகோதரி வடி அவர்கள், வடிவு கரசினர் சார். அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து இந்த முதல் மரியாதை படத்தை பார்த்து தான் வச்சாங்க சார். அதனால சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து இப்ப ரொம்ப ஹாப்பி. அது தாண்டி வந்து மலேசியாலும் சரி, இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கல்வியும் சரி, இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு அறிமுகமானாங்க. இன்னும் அந்த நட்பு, அன்பு, அவருடைய தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து தொடரணும். இந்த கடை மென்மேலும் வளரணும். அப்புறம் இங்க வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருகம்பாக்கம் பிரபார் ராஜா சார் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார், அப்புறம் நம்ம மலேசியா அமைச்சர் ஒய்டி சார், அவங்க மனைவி, இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள், அப்புறம் நம்ம சுரேஷ் காமாட்சன் தயாரிப்பாளர், அனைவருக்கும் நன்றி கூறி இங்க வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.